ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் சுவையான சில்லி. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இது நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம். நம்ம சில்லிக்குனாலே எங்கள் கடையில் இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நடுவில் இருக்க அந்த முள் ஒரே முள் தான் இருக்கும், அதை எடுத்து கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கேட்கணும், சில்லின்னு சொல்கிறப்ப அந்த நடுமுள்ளை எடுத்து கொடுங்கனாக்கா அவங்க இது மாதிரி எடுத்துக்கோ. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட். இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம ஒரு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இது எல்லாம் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டது. கடையில் வாங்கவே வேண்டாம், நம்மளே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கார்ன்ஃப்ளவர் மாவு இது நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருக்கு. இது நான் சொல்கிற அளவு எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பக்குவத்துக்கு கட்டி இல்லாமல் கரைக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்களேன், கட்டி பெற்றக்கூடாது. அதனால் நல்லா எவ்வளோ தூரம் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம மீன் அதில் போட்டு நம்ம பெரட்டி எடுக்கிறப்ப அந்த மீனில் கட்டி அங்கங்கே நிற்காமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கனால முழுமையாக எல்லா பக்கமும் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஆயில் காஞ்சிடுச்சு. ரொம்ப காயிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடிய அளவு நம்மளுக்கு காஞ்சால் போதும். ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா நம்ம போடுறப்ப என்ன ஆகும் பார்த்திங்கன்னா மீன் அடியில் அப்படியே அப்படி பிடிச்சிக்கும். அப்படியே பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜிக்கு எப்படி பெரட்டி அந்த பஜ்ஜி மாவில் போடுவோம் பாருங்களேன், நல்லா பெரட்டி அப்படியே நம்ம ஆயிலில் போடலாம். நல்லாயிருக்கும் இது. பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முள் இல்லாமல் இருக்கனால தைரியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுகளும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கனால நல்லா சாப்பிடுவாங்க. பொதுவாகவே நெத்திலி மீனில் பார்த்திங்கன்னா அதிக சத்து இருக்குது, புரதச்சத்துலாம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 3 இருக்குது. அது ரொம்ப இருதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம். அப்படியே எல்லா பக்கமும் அந்த கேப் இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். இது செஞ்சு நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபிஷ் சில்லி கேட்பாங்க. சில்லி சிக்கன் கேட்குற காட்டிலும் மீன் சிக்கன், நெத்திலி மீன் சிக்கன் தான் கேட்பாங்க சில்லி. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா கால்சிய சத்து இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, நோய் எதிர்ப்புத்தன்மை முக்கியமாக அதிகமாக இருக்குது நெத்திலி மீனில். அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். அப்படியே ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ பெரட்டி விடணும். ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும், ஒரு பக்கம் அதனால் சீக்கிரம் வெந்துறனால அடிக்கடி அப்படியே லைட்டாக பெரட்டி நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக வெந்து கொடுக்கும். வெந்துருச்சு பாருங்கள், நம்ம எடுத்துக்கலாம். அதை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா அகலமாக அந்த மீன் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த முள் எடுத்தோம் நம்ம அகலமாக இருக்கும். நல்லா பஜ்ஜி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு டைம். இது ரொம்ப கஷ்டமும் இல்லை, ஈஸியான இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை. மீன் மட்டும் நம்ம கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா நம்ம மாவு இதை மட்டும் ஈஸியாக கலந்து அப்படியே முக்கி போடுறது தான். அதுதான் டைமிங் நம்மளுக்கு. இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நல்லா உங்களுக்கு மாவில் பெரட்டி வச்சுருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா போட்டுக்கலாம்.
ஏன்னா நம்ம மீன் அடிக்கடி எடுக்கிறோம். அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி மீனை இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நெத்திலி மீன் குழம்பு வைக்கலாம். இது இப்படி வந்து நம்ம இந்த டைப்பில் செஞ்சு பார்க்குறப்ப அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கப்போ ஒவ்வொரு தரையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி செய்யாட்டினாலும் சின்ன சின்ன வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றப்ப பிள்ளையை லைக் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள வந்து வற்புறுத்தி சாப்பிட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிலாம் செஞ்சு கொடுக்குறப்ப. அது அப்படியே அந்த கேப்பையும் போல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. குறைச்சி வச்சுக்கணும் தீயை. அப்போ கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் வெந்ததுக்கு பின்னாடி நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இது அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் அப்படியே மொறுன்னு இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக மொறுமொறுப்பு வேணும்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு இருக்கு பாருங்கள், பச்சரிசி மாவு, அது போட்டுக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் தான் போட்டிருக்கேன். அது போடுறப்ப இன்னும் மொறுன்னு இருக்கும். ஃபுல்லாக நம்ம மாவு இந்த கலக்கணை பாருங்களா, அந்த தேவைக்கான அளவு நம்ம மீன் போட்டு பொரிச்சிட்டோம். பாருங்க அப்படியே கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகவே இழுக்காது. அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா வடியட்டும். நம்ம அந்த பவுலில் போகிறப்ப ஆயில் பவுலில் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயில் புறம் வந்துடும் உங்களுக்கு. இருந்தாலும் நம்ம எடுக்கிறப்பே கொஞ்சம் இதில் நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாக அதில் ஆயில் விழுகும். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெத்திலி மீன் சுவையான சில்லி ரெடி. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலையே நம்ம என்ன கொஞ்சம் அந்த ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துல வைக்கிறப்ப சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பாருங்கள் மீன் குழம்பு வந்து எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த மீன் குழம்பு அடுத்து வர்ற வீடியோவில் மீன் குழம்பு நான் போடுவேன். இப்போதைக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. செய்முறை காமிக்கல, அடுத்து போடுற வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.